கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி. கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி 27 மற்றும் 28 தேதிகளில் வரன் தேடுவோருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். பட்டிமன்றம், பிரைடல் ஃபேஷன் ஷோ என களை கட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 மற்றும் 91400. பெரியவர்களே, ரேவதி சுப்புலட்சுமி கொடி நாட்டிட்டாங்க. நிறைவாக ஸ்ரீரங்க பெருமானை சொல்லி அவரே சீர் பெற்று சமயபுரத்துக்கு சீர் தருகிறார்னாங்க. நீங்கள் எல்லாரும் அப்படியே குமிறிட்டீங்க. எப்போவுமே உள்ளூர் விஷயங்கள் பேசப்படும் போது மக்கள் பெரிதும் ரசிக்கிறார்கள் என்பதற்கு அந்த ஒரு செய்தி எடுத்துக்காட்டு. அவங்க மதுரையிலிருந்து வந்தாலும் நீ காலையிலே வந்து ஸ்ரீரங்கத்தெல்லாம் சுற்றியிருக்காங்க, சுற்றி செய்தி சேகரிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சாதாரண டாபிக் இது. அங்கே எத்தனை பெரிய பெரிய டாப்பிக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கடமையை செய் பலனை எதிர்பாராத, இது சாத்தியமா சிரமமா, இதெல்லாம் கொடுத்து ஒரு பண்டிகையை பற்றி பேசுங்கன்னு சொல்லி அதில் இந்த 6 பேரும் பிச்சு உதறி இருக்காங்கன்னா உண்மையிலேயே இந்த பிள்ளைகளை பாராட்டணும். நிறைவா ரேவதி அம்மா நிறைய பண்டிகைகளை சொன்னாங்க. அந்த பண்டிகைகளெல்லாம் கவனிச்சிங்களா? பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், இது எல்லாமே நட்சத்திரங்களை வைத்து கொண்டாடப்படும். அது எல்லாமே தமிழர்கள் தொன்று தொட்டு கொண்டாடியது. திதியை வைத்து வருவதெல்லாம் வடக்கே இருந்து வந்தது. இப்போ ரெண்டையும் கலந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறோம். 1000 தான் இவங்க சொன்னாலும் இந்த அணி 3 பேரும் பேசுனதில் கொஞ்சம் உண்மை இருக்கு. அது பெரும் செலவு அப்படின்றது உண்மைதான். பண்டிகைகள் வரும்போது அண்ணா சிங்கரவேல் சொன்னார், பாமர மக்களுக்காக நான் பேசுகிறேன்னாரு. ஆவரேஜ் அண்ட் லோயர் லெவல் அவங்களுக்கு பண்டிகை என்பது நெருக்கடி தான். ஏன்னா பிள்ளைகள் கூடி விளையாடும்போது பக்கத்து வீட்டில் பொருள் வாங்கிட்டாங்க, புடவை வாங்கிட்டாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கிட்டாங்கன்னா பையன் சோர்ந்து வருவான். அப்பா என்ன செய்கிறார்? கடன் அட்டையில் வாங்குகிறார், ஆன்லைனில் வாங்குகிறார். தேவையற்ற கடன் சுமை அவர் மீது வருகிறது. முன்னாடியெல்லாம் உடைகள் வாங்குவது மட்டும், உணவுப் பொருள் வாங்குவது மட்டும்தான் பண்டிகையாக இருந்தது. ஆனால் சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பண்டிகையை காருடன் கொண்டாடுங்கள். இதுவரை 2 வீலரில் போனீர்கள், இந்த தீபாவளியை காருடன் கொண்டாடுங்கள். விளம்பரம் வருதா வரலையா? அந்த அம்மா சொல்லுது, ஒன்றுமே கட்ட வேண்டாமா. அப்புறம் மாதம் 35,000 கொடுத்தா போதுமா? இவன் சம்பளமே 60,000. 35,000 இதில் கொடுத்தா என்ன ஆகும்? 50 பேரும் நனையாமல் போகிறாங்க. அடிக்கடி இப்போ மழை வேற பெய்யுது. 2 வீலரில் நீங்கள் நனைஞ்சி வாரீங்க. ஒரு கார் ஒன்று வாங்கிட்டோம்னா கார் எங்கம்மா நிறுத்துவ? தூக்கி கூட பிடிச்சி நிற்போம். வீடே ஒன்று குடித்தனம், பார்க்கிங்க்கு வழி இல்லை. அப்படியே நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு மிடில் கிளாஸ் 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் புதுசாக கார் வாங்கின அன்னைக்கு இந்த பண்டிகையின் சந்தோஷம் எங்கே இருக்குன்றீங்க? காரை சுற்றியே தான் இருக்கும். வெடி போடும்போது அப்பா சொல்லுவார், புது காரடா, கிட்ட வச்சு வெடிக்காது, அங்கே போய் வெடி. புது காரடா, பக்கத்து வீட்டுக்காரன் வெடிச்சானா எங்கள் கார் மேலே வந்துடும், வெடியை போடாத. அவன் சொல்லுவான், புதுசாக நீ தான் வாங்கியிருக்கியா கார், போயா, நாங்கள் காருக்கு அடியிலேயே வைப்போம். ஒரு பெரும் மகிழ்வை ஒரு பொருளை வைத்து தீர்மானிக்கிறோம். தம்பி யாரோ சொன்னாங்க கிரெடிட் கார்டு பையிங்னு. ஒரு காலத்தில் அமெரிக்கா தான் கிரெடிட் கார்டு மிக அதிகமாக கடனில் இருந்தது. இன்னைக்கு இந்தியாவில் கிரெடிட் கார்டில் இருக்கிற கடன் 1.48 லட்சம் கோடி, 1.48 lakh crore. இது ரிசர்வ் பேங்க் சொன்ன தகவல் ஆகஸ்ட் 2023. கொரோனாவுக்கு பிறகு 2 விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு. ஒன்று, கிரெடிட் கார்டு பெருகி இருக்கிறது. 2வது, குடும்ப சேமிப்பு குறைந்து இருக்கிறது. 7.1% இருந்த இந்திய குடும்பங்களின் சேமிப்பு 5.2% குறைந்திருக்கிறது. இது ஆபத்தான போக்கு என்று ஆர்பிஐயே சொல்லுகிறது. அப்படின்னா இதை நம்பி நிறைய கடன் வாங்கிறது நியாயமா
இது இவங்க கேட்குறாங்க. எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். முன்காலம்னா நான் 2000க்கு முந்தின்னு வச்சுக்கோங்க. தீபாவளி வருதுன்னா அம்மா அப்பா குடும்பமாக உட்காந்து இந்த தீபாவளிக்கு எனக்கு போனஸாக 5000 ரூபா வருது, நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே வாங்கணும்னு ஒரு பட்ஜெட் போட்டாங்க. இன்றைக்கு பட்ஜெட் போட்டு பண்டிகையை சந்திக்கிற ஒரு குடும்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு குடும்பம். முன்னாடி குடும்பமாக போனாங்க பர்ச்சேஸ் பண்ண, அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம். அவங்க சொன்னார்ல சைக்கிளில் வச்சு கூப்பிட்டு போவாங்கன்னு. இன்னைக்கு உங்கள் பயல்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்க சொல்லுங்கள், அது டீனேஜ் பயல்களை. ஷாப்பிங் வித் யூ. நான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். அவன் போயிட்டு நம்ம கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு அவன் வாங்கிட்டு வர்றதை பார்க்கும்போது கண்ணீர் சொட்டு சொட்டாக வரும் அப்பாவுக்கு. அதாவது சொன்னோம்னா ஓடி போயிடுறேன்றான். நீ இருந்து பண்டிகையை கொண்டாடுறா, நான் வேணா ஓடி போயிடுறேன். இப்போ குடும்பமாக போவதை தாண்டி என்ன ஆயிடுதுன்னா பல முனை செலவுகள். வீட்டம்மா ஒரு மாதிரி செலவழிக்குது, இவர் ஒரு மாதிரி செலவழிக்கிறாரு, பிள்ளைகள் ஒரு மாதிரி செலவழிக்குது. செலவழிப்பதிலேயே ஒரு வகையான போக்கு இல்லை. இது பண்டிகைகளை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறதுன்னு இவங்க சொல்றாங்க. மூணாவது, பண்டிகைனா தீபாவளி பொங்கல் ரம்ஜான் அதை கொண்டாடுறதை விட்டுட்டு வீட்டுக்கு புதிதாக பொருட்கள் வாங்குகிற ஆர்வம் பெருகி இருக்கிறது. காரை சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு டிவி, அட்லீஸ்ட் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. வாங்குகிற ஆசை தூண்டப்பட்டு பண்டிகை என்பது பொருட்களின் குவியல் என்ற எண்ணம் மாறி இருக்கிறதே, இது சரியான இந்த அணியில கேட்குறாங்க. கடைசியாக சுற்றுச்சூழல் கேடு, குடி. ரொம்ப நல்லா சொன்னார். உலக அரங்கில் ஒரு பண்டிகை என்றால் பார்ட்டி என்று மாறிய பிறகு பண்டிகையின் சந்தோஷம் எப்படி இருக்கும்? 800 கோடி 1000 கோடி டார்கெட் வச்சு விற்கிறதுக்கு பேர் பண்டிகையா? அப்படின்னா இதை பார்க்கிறவர்களுக்கு வேண்டுகோள், பண்டிகை நாள்லையாவது குடிக்காம இருங்க. பண்டிகை நாள் அந்த பையன் ஒரு சட்டையை போட்டு உன் காலில் விழுந்து ஒரு 10 ரூபா வாங்கணும்னு விரும்புவானா இல்லையா? அன்னைக்கு நீ நிதானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா என்னையா இது அநியாயம் இல்லை? அந்த வீட்டம்மா உங்ககிட்ட வந்து ஒரு 2 வார்த்தை பேசணும், நான் செஞ்ச குழம்பு அந்த சாப்பாடு நல்லா இருக்கான்னு நீ சொல்லணும்னு நினைப்பால. அன்னைக்கே நீ நிதானம் இல்லாமல் போதையில் இருந்தேன்னா எப்படியா? மற்ற நாள் குடிக்கிறிய, பண்டிகை நாள்லையாவது குடிக்காமல் இருங்கள் என்று பார்க்கிறவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கும். அப்படின்னா வீண் செலவுன்னு விட்டுருவோமா? என்னங்க பண்டிகை என்பது நோக்கம் என்னங்க? ஏன் தலை தீபாவளி, தலை கிறிஸ்துமஸ், ரம்ஜான்லாம் வச்சாங்க? எங்கேயோ இருந்தவங்க அந்த வீட்டுக்கு வர்றாங்க பாருங்க. இந்த வீட்டுக்கு வர்றது போய் மாப்பிள்ளையை போய் கூப்பிட போய் மாப்பிள்ளை வந்துருங்க, அவர் நைஸாக கேட்பார், மோதிரம் ரெடியான்னு கேளு, மோதிரம் ரெடியான்னு கேளுன்னு அவர் வீட்டை அவருக்கு மாமனார் கேட்கும், மாப்பிள்ளை 1 பவுனில் வாங்கியிருக்கேன் மாப்பிள்ளை சொல்லும் போது இன்னைக்கே வந்துடுறேன் மாமா. சின்ன சின்ன விஷயம் தானுங்க. அதாவது இவனுக்கும் அந்த 1 பவுன்றது முக்கியம் இல்லை, ஆனால் இவங்க வீட்டில் என் பிள்ளையை எப்படி அந்த வீடு மதிக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் அந்த மோதிரம். அது ஒரு முத்திரை மோதிரம், அன்பு என்னும் முத்திரை போடப்பட்ட மோதிரம் அது. 2வது, எப்பயோ போனவன் வருஷத்துக்கு 1 நாள், கல்யாணமே ஆகலை, சென்னையில் போய் ஏதோ ஒரு வேலை பார்க்குறான். என்ன வேலை பார்த்தான்னு தெரியாது அந்த அம்மா அப்பாவுக்கு. கிராமத்தில் இருக்காங்க, மன்னார்குடியிலையோ கும்பகோணத்துலேயோ அதை தாண்டிய ஒரு சின்ன ஊர்லேயோ இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருந்துக்கிட்டு அவங்க எதை எதிர்பார்த்துருக்குறாங்கன்றீங்க? அவன் அனுப்புகிற ரூபாயவா? அது ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ அங்கேருந்து ஓடி வந்து நிற்கிறான் பாருங்க, ஏத்தா எப்படி இருக்க, ஏம்மா நீ எப்படி இருக்கன்னு பார்க்க வர்றான் பாருங்க. இந்த பிள்ளைகளின் வரவை, திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைகள், அவன் அங்கேருந்து கொண்டு வந்த ஒரு சாதாரண புடவை, ஒரு சாதாரண பனியன், அப்பாவுக்கு ஒரு டிஷர்ட், அவர் ஜென்மத்துக்கு பனியனே போட்டால் இல்லை, ஆனால் ஒரு டிஷர்ட் கொடுத்தேன், அதை போட்டுட்டு அவர் வாக்கிங் போய் நிற்பார். மகன் வாங்கினது தேடி பூச்சி வாங்கியிருக்கேங்க, எனக்குன்னு வாங்கியிருக்கான் 250 ரூபா. என் ஜென்மத்துக்கும் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டதே இல்லை.
சொல்லும்போது அவருக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இல்லை, இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தேன். மூணாவது, இந்த பொண்ணு யாரும் சொன்னாங்க, தொடர் ஓட்டமாகிய வாழ்க்கையில் இழைப்பார, அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. பண்டிகைகள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் இருக்காது. சமீபத்தில் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்து வழியாக பயணம் பண்ணேன். அது ஒரு 2 நிமிஷம் பயணம்தான். அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர் முகத்துலையும் அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் தெருவில் நிற்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு சின்ன திருவிழா, ஒரு அம்மன் கோயில் திருவிழா. ஒரு சின்ன திருவிழா ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் புத்துணர்வு தர முடியும் என்றால், இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிற ஒரு தீபாவளி எத்தனை புத்துணர்வை தரும்? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தருகிறது. ஒரு ரம்ஜான், அது எல்லாரும் தான் கொண்டாடுவது போல. உங்க அழகா சொன்னாங்களே, எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தொங்க விடும்போது நம்ம வீட்டிலையும் ஸ்டார் வச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்குல்ல. அதில் நம்ம பையலுக்கு கேட்குறாங்க, அவங்க வீட்டில் ஏதோ தொங்க விட்டுருக்காங்க, லைட்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு வை. சரி, அவங்க போடுவாங்கடா, அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, நாம கொண்டாடுவோம். அங்கே அவன் கிறிஸ்துவனா இஸ்லாமியனா இந்துவா என்று இல்லை, எல்லாரும் ஒன்று என்கிற அன்பும் சமாதானமும் வருகிறது. அது ஒளிர்கிறது, அங்கே மகிழ்ச்சி பிறக்கிறது. எல்லாத்தையும் விட ஆண்டு தோறும் காலந்தோறும் பண்டிகைகள் கலையையும் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் வளர்க்கிற அருமையான கருவிகளாக இருந்திருக்கிறது. இந்த இசை, இலக்கியம், கலை இதெல்லாம் வளர்வதற்கு பண்டிகைகள் தான் நிலைக்கடன். வேற ஒன்றும் வேண்டாங்க, பட்டிமன்றத்தையே பாருங்க. இத்தனை வருஷமா ஒவ்வொரு பண்டிகையிலையும் பட்டிமன்றம் இல்லைன்னா பண்டிகை இல்லை, பண்டிகை என்றால் பட்டிமன்றம் என்று தமிழையும் வளர்க்கிறது என்றால், இத்தனை கடைகள் வச்சிருக்கிறாங்களே, இத்தனை வணிகர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னையா ஃபினான்ஷியல் சர்க்குலேஷன் இருக்குல்ல, மணி சர்க்குலேஷன், அதுக்கு என்ன வேண்டியிருக்கு? நான் வச்சிருக்கிறத கடையில் கொடுக்கணும், கடையிலிருந்து விற்பனையாளர் மொத்த கடைக்கு போகும், மொத்த கடையிலிருந்து உற்பத்தியாளருக்கு போகும், உற்பத்தியாளர் வேலை செய்கிறவனுக்கு சம்பளமாக கொடுப்பாரு, அவன் திரும்ப பொருள் வாங்குவான். சுற்றி 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 பணம் ஓட்டம் இருக்கு இல்லையா? அதற்கு அடிப்படை காரணம் உலகமெங்கிலும் இருக்கிற பண்டிகைகள் தான். நம்ம ஊர்லையாவது சாமியை முன்ன வச்சு கடவுளை முன்ன வச்சு கொண்டாடுறோம். யூரோப்பில் தக்காளியை வச்சு பண்டிகை வச்சுருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? தக்காளி திருவிழான்றான், தக்காளியை தெருவில் போட்டு எரியிறாங்க ஒவ்வொருத்தனும். அவனுக்கு நம்ம மாதிரி நல்ல பண்டிகைகள் இல்லையோ என்னவோ. நமக்கு மாசத்துக்கு ஒரு பண்டிகை இருக்கிறதுனால போதும் என்கிற அளவுக்கு இந்தியா பண்டிகைகளை வைத்திருக்கிறது. அதனால் மகிழ்ச்சி கொப்பளிக்கிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சிரமம் எதில்தான் இல்லை, செலவு எதில்தான் இல்லை, அதையும் தாண்டி ஒரு நிறைவு வருகிறது. அது பண்டிகைகளை கொண்டாடும் போது தானாகவே வருகிறது. அவங்க சொன்னாங்கல்ல, அப்பா ஏன் வாங்குறது இல்லை? அவருக்கு இந்த வயசுல வாங்கி அணிவதை விட பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ்வதில் தான் மகிழ்ச்சி. இனிமே நான் போட்டு என்னடா பண்ண, பயலுக்கு வாங்கிட்டு வந்தா கூட, வச்சுக்கடா, நீயே போட்டுக்கடா, அப்பாவுக்கு இது எதுக்குடா, நீ வச்சுக்க, இன்னொன்று வாங்கிக்க, இந்த வச்சுக்க. பண்டிகை நாளில் வயசானவங்களை போய் பாதங்களை தொட்டு ஆசி வாங்குறமே, அது எந்த பணம் கொடுத்தாலும் அது கிடைக்குமா ஐயா? அண்ணா சிங்காரவேலு, உங்கள் தாத்தா இருந்தால் இந்த தீபாவளிக்காவது காலில் விழுங்க. அவர் கொடுக்கறது 5 ரூபாயா இருக்கலாம், 10 ரூபாயா இருக்கலாம், ஆனால் அது கோடி பெறும், கோடி பெறும். எனக்கு என்னவோ பண்டிகைகள் வாழ்க்கையை இன்னும் உறவுகளை நெருக்கமாக்குகிறது, வாழ்க்கையை இனிப்பாக்குகிறது, சின்ன இழைப்பாறுதலை தந்து அடுத்த ஓட்டத்துக்கு நம்மை தயாராக்குகிறது. அதன் மூலம் பண்டிகைகள் நமக்கு கொண்டு வந்து தருவது நிறை மகிழ்வே. அந்த மகிழ்ச்சியை எல்லாம் வல்ல ஸ்ரீரங்க பெருமான் எல்லாருக்கும் இந்த ஆண்டும் வரும் காலங்களிலும் தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.